லெட்டர்லாம் நீங்க ஏதோ அனுப்பிச்சிருக்கீங்களாமே. 1008 செலவு இருக்கு ப்ரோ. நான் என் மொபைலுக்கு இது என் ஐபேடுக்கு இஎம்ஐ கட்டணும். என்னோட இதுக்கு நான் வந்து வீட்டு வாடகை கட்டணும்லாம் நான் சொல்லவே இல்லை. இவனுங்களாம் ஏதாவது ஓத்து திரியிறானு ப்ரோ. என் ஐபேடுக்கு இஎம்ஐ கட்டணும், என் வைஃபைக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டேன். ஓகேவா? அதான் ப்ரோ. இருங்க, அவர்கிட்ட ஏன் ப்ரோ கேக்குறீங்க? அவர்கிட்ட அதான் அவங்க ஏன் கேட்கணும்னா கேக்குறாங்க. அவன் தான் ப்ரோ எனக்கு 20,000 ரூபா தரணும். அவன்கிட்ட தான் ப்ரோ அப்ப கேட்க முடியும். மிஷின் முடிச்ச காசு அப்ப அவன் தானே தரணும். ப்ரோ அந்த 20,000 ரூபாய் ஒரு மாசம் முன்னாடியே டோனி ப்ரோ போட்டிருக்காரு ப்ரோ. ஒரு புரியுதா? மாசத்துக்கு டோனி முன்னாடியே ப்ரோ கோட் இருங்க. வச்சிருக்காரு. அவர் மிஷினே கோட் வச்சு முடிக்கல. நான் கேட்கற கேள்வி, இவருக்கு தரல. நான் கேட்கற கேள்வி, மிஷினே முடிக்காத ஆமா முன்னாடி ஆமா எப்படி டோனிக்கு போடுவாரு ஒரு 20,000 ரூபா? டோனிக்கு முடிச்சா எனக்கு மிஷின் போடல. நான் போடுற வரையும் காசு போடாதன்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? ஏதா 35,000 போட்டிருக்காரு அவர் அக்கௌண்ட்ல. போட்டு 35,000 வச்சுட்டு அவனுக்கு என்னன்னு எதுக்காவது மிஷின் சொல்லியிருக்காரா, நான் கொடுத்துருப்பாரு ப்ரோ. மிஷின் ப்ரோ இல்ல ப்ரோ அவர் தான் சொல்றாரு நரேன் ப்ரோக்கு 20,000 அவனு ஏதோ எல்லாரும் சொன்னாரு தான் ப்ரோ அவரு. கம்யூனிட்டி போஸ்ட் போட்டானுங்க. ப்ரோ ஏன் கேட்டா அவனுக்கு அதுல நீங்க ஏதோ தெரியலையா? மிஷின் ஏதோ முடியலன்றாரு ப்ரோ. ஆஃப்லைன்ல ப்ரோ மிஷின் முடிச்சீங்க. அதெல்லாம் ஆமா வந்து ஆன்லைன்ல தான் மிஷின் முடிச்சேன். ஓகேவா? நான் வந்து இவனுக்கு மாதிரி சும்மா இந்த ஆன்லைன் ஜோக் காட்ட மாட்டேன். 31ஆம் தேதி என்ன 31ஆம் தேதி லைவா? அது 31ஆம் தேதி லைவ் எடுத்துட்டு இருக்கேன். போய் பாருங்க. நான் வீடு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லைவ்ல போட்டிருப்பேன். ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருப்பேன். அப்புறம் வந்து லைவ்ல இப்போ பாத்தீங்களா இல்லையா? லெட்டர்லாம் வச்சிரு. சரி, நான் பார்க்கல ப்ரோ நானு. நான் பார்த்த வரைக்கும் கேக்குறேன். ஏதோ வந்து லெட்டர்லாம் நீங்க ஏதோ அனுப்பிச்சிருக்கீங்களாமே. லெட்டர் அனுப்பியிருக்கேனா? லெட்டர் அனுப்புறவன் பொண்டாட்டியா இல்ல என் லவரா? தெரியல, ஜோக்கர் சொன்னாரு இன்னொரு லெட்டர் ஒண்ணு இருக்குது நிறைய அனுப்புந்து. நான் வந்து அப்புறமா அது லைவ்ல சொல்றேன் நானு. ப்ரோ என்ன லெட்டரா இருக்குன்னு சொல்லட்டுமா? நான் நேத்து சைபர் காட்டினேன் சைபர் கிரைம்ல வந்து சைபர் அதான் என்ன ப்ரோ அது. கிரைம்ல அத கம்ப்ளைண்ட் நான் தான் கொடுத்துட்டேன். நேத்துக்கு என் லைவ்லயே காட்டிட்டேனே ப்ரோ. அத அவரு காட்டி என்ன பண்ண போறாராமா? தெரியல ப்ரோ. அவரு அது வந்து ஏதோ சொல்றாங்க. நான் மதன் சொல்றேன், நான் வந்து பெரிய கண்டென்ட் ஆகுறேன் இது. அத வச்சு என்ன பெரிய கண்டென்ட் ஆக போறாராமா? அத ப்ரோ அப்பெல்லாம் இல்ல ஒண்ணுமே கொடுக்க முடியாது ப்ரோ. எவனுமே அங்க தூக்கி நான் உனக்கு 2 லட்சம் கொடுக்குறேன் 3 லட்சம் கொடுக்குறேன் தூக்கி கொடுக்குற அளவுக்கு எவனும் பணக்காரன் இல்ல ப்ரோ. அவன் சம்பாதிக்கிற காசு பாதி இவன் கால்வாசி கொடுப்பா. அவ்வளவுதான். சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க ப்ரோ. மக்கள் மத்தியில உண்மையா அப்படி ப்ரோ? இது பண்றதோ அது பண்றதெல்லாம் இல்ல. இப்போ சிம்பத்தி தான் ப்ரோ பெருசு. ஆர்சிபி கூட இத்தனை வருஷம் கப் அடிக்காம இருந்தது காரணம், கப் அடிக்காம அவ்வளவு ஃபேன்ஸ் உருவாத காரணமே சிம்பத்தி தான், சென்டிமெண்ட், அவ்வளவுதான். ப்ரோ அது ஓகே ப்ரோ. இப்போ வார்லாம் நடக்குதுல ப்ரோ. இப்போ வார்ல வந்து ஜெயிச்சா வந்து 2 லாக் பிரைஸ் அப்படிலாம் இருக்குல்ல. ஆமா ப்ரோ. அதெல்லாம் உண்மையா எப்படி ப்ரோ? உண்மையா பிரைஸ்லாம் வந்து உண்மைதான் ப்ரோ. பிரைஸ்லாம் வந்து உண்மைதான். பிரைஸ்லாம் உண்மைதான். அதாவது ஜோக்கர் ப்ரோ வந்து உண்மையான ஸ்பான்சர் தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? இருங்க அவர் டூப்ளிகேட்டா உண்மையாலாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? ஆனா அவர் வாயால என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் வந்து மதனுக்கு காசு அனுப்பிட்டேன். மதன் உங்களுக்கு காசு அனுப்பலையா நரேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. இல்ல ப்ரோ நாங்க வந்து ஜெயிச்ச எந்த டிராஃபிக்குமே எங்களுக்கு காசு வரல அப்படின்னு சொல்லி சொன்னப்ப, ஓ இதெல்லாம் வேற இப்படி இருக்கா? நான் நிறைய பக்கம் கேதர் பண்ணேன். நான் கேதர் பண்ணதுல வந்து எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப என்ன நினைச்சேன், ஓகே ஜோக்கர் வந்து ஏதோ உண்மையா காசு கொடுத்துருப்பாரு போல. காசு கொடுத்துட்டு தான் இப்படி பாவம் அவர் வந்து நம்மளுக்கே இவ்வளவு வலிக்குதே, ஜெயிச்ச காசு வரல நம்மளுக்கு வலிக்குதுல்ல, அப்ப கொடுத்த காசு போலன்னு அவருக்கு வலிக்கும்லன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தாதான் தெரியுது ஆலன் தம்பி ஓலன்றா அப்படின்னு. இங்க ஒரு ஓலு அங்க ஒரு ஓலு. அப்பாப்பா என்ன ஓலு. உண்மைதானா ப்ரோ? ப்ரோ ரோகன் ப்ரோ உண்மைதானா? அவர் வந்து இப்போ நான் மிஷின் பண்ணது பிடிக்கலனா நான் எவ்வளோ வாட்டி கேட்டேன். நேற்றுக்கே ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே காட்டிட்டேன். ஸ்க்ரீனில் லைக் வந்து இன்ஸ்டாகிராம்குள்ளே போய் மெசேஜே காட்டிட்டேன். ஓகேவா? அவர் வந்து என்ன சொன்னார்? சாட்டர்டே தரனாரு, டியூஸ்டே தரனாரு. தர்றேன்னு சொன்னவர் தந்துருக்குமா இல்லையா? தரலன்னா டேரக்டா தரலனே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவர் என்ன சொல்றாரு? மிஷின் முடிச்சா நான் குத்துருவேன். மிஷின் முடிக்காம தான் போய் நான் மிஷின் முடிச்சேன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். #9ல யார் அவங்க அப்பா இருந்தாரா அப்ப? தெரியலையே ப்ரோ. ப்ரோ பாருங்க ப்ரோ வரதுக்கு. ப்ரோ ஓகே ப்ரோ. குடுக்கிறதுக்கு வசதி இல்லனா கொடுக்க கூடாது ப்ரோ மிஷினே. அதான் ப்ரோ எனக்கு எதுவுமே இல்ல ப்ரோ. அம்சி கார்னர் பண்றாங்களோ. அதுதான் ப்ரோ எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 நல்ல பிளேயர்ஸ் தூக்கி வெளியில அனுப்பிட்டாங்க ப்ரோ. ஸ்கூல் போய் படிங்கடான்ட்டு. அவன் டோரா டெய்லியுமே லைவ் போடுறான்.
அவங்களும் ஸ்கூல் அத போயிட்டு டெய்லியுமே லைவ்ல கேக்குறேன் அவங்கள ஆட வை ப்ரோ. வாட் இஸ் கிளீனிங் ப்ராசஸ் ப்ரோ. ப்ரோ? உடனே சாட் கிளீனிங் ப்ராசஸ்னா அது வந்து எப்படி சொல்றது, ஒரு மெயில் ஐடி வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னா அந்த மெயில் ஐடி எடுத்ததுக்கான கிளீனிங் ப்ராசஸ் ஒன்று போகும். ஓகேவா? நேத்து நான் அதையுமே லைவ்ல காமிச்சிருக்கேன். நீங்க ஓகேவா? பாக்குறீங்களா இல்லையா ப்ரோ? இது என்னது நீங்க ப்ரோ? போயிட்டு டிரைவர்ஸ போய் பாத்தீங்கன்னா அதுல நல்லா ஆடுற பிளேயர்ஸே ஒரு 3-4 பேர் தான் இருப்பானுங்க பயங்கரமா. டொட்டோ தான் ப்ரோ. ஜூஸ்னு ஒருத்தன் தான் இருப்பானுங்க. மத்த எல்லாமே டம்மிங் தான். அந்த அளவுக்கு ஆடுற பிளேயர்ஸ் யாருமே இருக்க மாட்டானுங்க. அதனால தான் அவனுங்களே ஜெயிக்கிறானுங்க. புரியுது. ஆமா. ஹலோ நரேன் ப்ரோ, நான் சொல்லவா ப்ரோ ஒன்று? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கிளீனிங் ப்ராசஸ்னா என்னன்னு சொல்லு ப்ரோ. அதான் ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. கிளீனிங் ப்ராசஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லணுமா கைஸ்? ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் கேமரால காட்டிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னா புரியாது, நீங்க பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மெசேஜ் உங்களுக்கு காட்டுறேன். கிளீனிங் ப்ராசஸ்னா என்னன்னு எல்லாருமே கேட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அதை சொல்லலைன்னா நல்லா இருக்காது. அது சொல்லு ப்ரோ, சொல்லு. இருங்க, அதை காட்டிட்டே வந்துடும் உங்களுக்கு. ப்ரூஃபே காட்டிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஒரே நிமிஷம் அதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? காட்டுறேன் பார்த்துக்கோங்க கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க. காட்டிட்டா நீங்கள் அப்புறம் ஏன் வந்து இவ்வளோ கேட்க போகிறீங்க? நான் வந்து சேனல் ஹேக் ஆனது ஓடுனாங்கல்ல, காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏதாச்சும் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும், திரும்ப லாகின் பண்ண முடியாது. நான் எதுவும் பண்ணல ப்ரோ. ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணித்தாங்க, என்னோட கையில் இல்லை. யூடியூப் ப்ளஸ் கூகுள் தான் சொல்லணும். சரிங்க ப்ரோ, ஓகே. எப்போன்னு எதாவது சொல்லுங்கள். யூடியூப் சேனல் கிளீனிங் ப்ராசஸ். சேனல் ஹேக் ஆனது பிறகு யூடியூப் உங்கள் சேனலை ரீஸ்டார்ட் பண்ணி கொடுப்பவர்கள் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. இல்லை அவங்க அனுப்புனது தான். ஓகேவா? மால்வேர் புஷிங்கில் இருக்கும். ஸோ வந்துட்டு மால்வேர் வந்துட்டு அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் தான் க்ளீனிங் ப்ராசஸ். ஓகேவா கைஸ்? புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் வந்து க்ளீனிங் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ வந்து இவங்க யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்களுக்கெல்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இவங்களுக்கு 5000 அனுப்பியிருக்கேன். ஓகேவா? இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே எதுவும் காட்ட முடியாது. எல்லாமே நான் காட்டிட்டேன், இருந்தாலும் நான் மறுபடியும் உங்களுக்காக காட்டியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் க்ளீனிங் ப்ராசஸ். கேக்குதா ப்ரோ? கேட்குது ப்ரோ. எல்லாத்துக்குமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இப்போ மாரா ப்ரோ வந்து மேஜிக் வந்து ஐபோன் இது ஸ்பான்சர் பண்ணாங்கல்ல? ஆமா. அதுக்கு மதன் என்ன சொல்லியிருப்பானா, போன்ல விளையாடணும்னு சொல்லியிருப்பான். அப்ப கோஸ்ட் ப்ரோ எதில் விளையாடுறாரு? போன்ல தான் விளையாடுறாரு. அப்ப இதெல்லாம் கணக்கு ப்ரோ. ஈஸ்வாஜுமே போன்ல தான் ப்ரோ ஆடுறாரு. அவருமே ஐபோன்ல தான் ஆடுறாரு ப்ரோ. போன்லாம் மேட்டர் இல்ல ப்ரோ. இவங்க பாத்தீங்கன்னா வார்ல கூட பாத்தீங்கன்னா ப்ரோ. சரி ப்ரோ, நான் தான் போய் சொல்றேன். மாறா ப்ரோ ஏன் ப்ரோ போய் சொல்லணும்? அவர் வந்து 6000 சூப்பர் சாட் போட்டு காலையில சொன்னாரு. அவரோட சூப்பர் சாட் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன். நீங்க போய் பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அவர் என்ன சொல்லிருக்காருங்கிறது ப்ரோ நீங்க சொல்றது உண்மைதான் ப்ரோ. எனக்கு இது நீங்க சொல்றது உண்மைதான் இப்போ ப்ரோ. அப்படியே நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? லைட்டா ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துறேன். சுச்சு போயிட்டு வந்துறேன் ப்ரோ. ரொம்ப நேரமா அடிக்கஸ்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். போயிட்டு வந்துறேன். இவங்க டோரா டொட்டோவை வெளியில அனுப்பும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ.